அந்த குட்டி பொண்ண வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுல இருந்து அவளை பாத்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு டிஷ்யூ பாக்ஸ் எடுத்து அதுல ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணி அவளுக்கு தூங்குறதுக்கு கொடுக்கறாரு. அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம அவரோட ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போறாரு. அப்புறம் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுக்கறாரு. ஒரு நாள் அவரோட பாட்டிக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவரோட பாட்டியை பார்க்க போன நம்ம ஹீரோ ஒரு கோட்ல அந்த குட்டி பொண்ணை வச்சுட்டு பாத்ரூம் போயிடுறாரு. இதெல்லாம் ரொம்ப நேரம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு அவளை எப்படியோ தூக்கிட்டு போய் ஒரு பொம்மை மாதிரி கயர்ல கட்டி விளையாட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப நேரம் தேடி பாக்குறாரு. ஆனா அந்த குட்டி பொண்ணை காணவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோட பாட்டி எப்படியோ அந்த குட்டி பொண்ணு இருக்கிறத கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ கிட்டயே அந்த குட்டி பொண்ணை சேர்த்துறாங்க. அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் சந்தோஷமாயிடுறாரு. ஆனா நெக்ஸ்ட் ஒரு நாள் நம்ம ஹீரோ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து அவரை இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவை எழுப்ப ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. அங்கிருந்து ஒருத்தவங்க நம்ம ஹீரோவை எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணு என்னாலதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நீ வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அதுவரை குட்டியா இருந்த அந்த பொண்ணு கடைசியா அவளோட ஒரிஜினல் உருவத்துக்கே வந்துடுறா. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.